பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். சங்கீதம் 46வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுடைய எல்லா யுத்தங்களையும் நான் ஓய பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அழகான வார்த்தை, பூமியின் கடைமுனை மட்டும். சோதரம் ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அப்படி அல்ல, பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை அவர் ஓய பண்ண அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நீங்கள் யுத்தத்தை சந்திக்கிற ஒரு அனுபவத்தோடு இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உன் யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் யுத்தம் பண்ணுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. நாம் யுத்தம் பண்ணி போராடி கஷ்டப்பட வேண்டும் என்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. பல்வேறு யுத்தம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சரீரத்துக்கு விரோதமாய் சில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் சில யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சில யுத்தங்களை சத்துருவானவன் செய்து ஆயத்தம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கிறான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் நமக்கு தெரியாமலே அநேக யுத்தங்கள் நடக்கிறது. அதனால தான் சரியா ஜெபிக்க முடியல, சரி ஆண்டவரை தேட முடியல, ஆவிக்குரிய லெவல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியல. ஏதோ சில யுத்தங்கள் இன்றைக்கும் நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் அது நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் சொல்லுகிற வார்த்தை, என் வீட்டில் நிம்மதியே இல்லை, என் வீட்டில் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியல, வீட்டுக்கு போனா ஏதோ துரத்து, ஏதோ அமுக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு போனாலே எல்லாத்தையும் நான் பறி கொடுத்தது மாதிரி இருக்கிறேன். சோத்திரம், நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாமலே நம்முடைய வீடுகளுக்கு விரோதமாய் சில யுத்தங்களை சத்துரு செய்து கொண்டிருக்கிறான். மந்திரவாதத்தின் மூலமாய், பிள்ளி சூனியத்தின் மூலமாய், செய்வனைகளின் மூலமாய், சில பொறாமையின் வல்லமைகளின் மூலமாய், சில ஸ்தோத்திரம் கண் எரிச்சல், இப்படிப்பட்ட காரியங்களில் ஏவுதல் மூலமாய் அநேக யுத்தங்களை இன்றைக்கும் நம்முடைய குடும்பம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த யுத்தத்தினுடைய உச்சகட்டம் தான் வாழ்க்கையை வெறுத்து போற நிலைமை. ஏன் வாழ்றோம், எதுக்காக இருக்கணும், என்னால தாங்க முடியலையே, இதுக்கு மேல என்னால ஜெயிக்க முடியலையே, இதுக்கு மேல நான் எப்படி உயிர் வாழ முடியும். இந்த யுத்தத்தினுடைய உச்சகட்டம், இந்த யுத்தத்தினுடைய வழி அநேக நேரத்தில் என்னை மரணத்தை நோக்கி தள்ள ஆரம்பிக்கிறது, மரணத்தை குறித்து யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட யுத்தங்களை சந்தித்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ சந்திக்கிற, உன் குடும்பங்கள் சந்திக்கிற, உன்னுடைய வாழ்க்கை சந்தித்துக் கொண்டிருக்கிற சகல யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஆமென் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே இந்த வார்த்தையை சொல்லி அவரை கூப்பிட ஆரம்பிங்கள். யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, நீங்கள் சொல்ல சொல்ல பரலோகத்தில் இருந்து தேவனுடைய வல்லமை உங்க மேல, உங்க குடும்பத்தின் மேல கடந்து வந்து உங்க வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற சகல யுத்தங்களை இன்றைக்கு முடிவுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வர போகிறார். பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்க. எந்த வகையான யுத்தத்தை நடந்து கொண்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல எவ்விதமான யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த யுத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இவ்வளவு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, கோர்ட்ல இவ்வளவு யுத்தம் நடந்து கொண்டு இருக்குது, சொத்து சம்பந்தமா இவ்வளவு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது, எனக்கு வர வேண்டிய ஆஸ்தி சம்பந்தமாய், எனக்கு வர வேண்டிய நன்மைகள் சம்பந்தமாய் பல யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்.
பூமியின் கடைமுனை மட்டும் இருக்கிற யுத்தங்களை ஓய பண்ணுகிற நான் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கிற சகல யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். உன் யுத்தம் முடிவுக்குள்ளாய் வரப்போகிறது. பல வருடமாய் யுத்தம் வந்து பண்ணி கொண்டிருக்கிற எல்லா நிலைமையை கர்த்தர் முடிவுக்குள்ளாய் மாற்ற போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சவுல் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டிருந்ததா. ஒரு நாள் 2 நாள் அல்ல, நெடுநாள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கும் அல்லது வேற ஏதோ ஒரு சூழ்நிலைக்கும் நெடுநாளா யுத்தத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசியுங்கள், அந்த யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ண போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சவுலும் சவுலின் குடும்பத்தாரு வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு விரோதமாய் நெடுநாளாய் எவைகள் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதோ அந்த யுத்தம் இந்த நாளில் பலவீனப்பட்டு ஓய்ந்து போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நெடுநாள் யுத்தங்கள், நெடுநாளாய் உங்களை பாதிப்புக்குள்ளாய் மாற்றுகிற, நெடுநாளாய் உங்களை கலங்க வைக்கிற, நெடுநாளாய் அநேக பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் யுத்தங்களை அனுப்பி உங்களை சோர்வடைய செய்கிற அந்த நெடுநாள் யுத்தத்தை நான் ஓய பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை சொல்லி இருக்கிறது, அமலேக்கியரோட என்னுடைய கை தலைமுறை தலைமுறையா யுத்தம் செய்யுமா. சவுலின் குடும்பத்தாரோட நெடுநாள், அது சில மாதமா இருக்கலாம், சில வருடங்களா இருக்கலாம். சோத்திரம். ஆனா அமலேக்கியனோட நெடுநாள் அல்ல, நெடு வருஷம் அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறையாக அமலேக்கியனோட என்னுடைய யுத்தம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை அமலேக்கியனின் வல்லமை உங்க வாழ்க்கையில பல தலைமுறையா யுத்தங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறதா? நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை, அவங்க தாத்தாவுக்கு இப்படித்தான் இருக்கும், எங்க குடும்பத்துல அவங்களுக்கு இப்படித்தான் இருக்கும், அதே வியாதி இருக்குது, அதே கஷ்டம் இருக்குது, அதே போராட்டம் இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட சோத்திரம் தலைமுறை தலைமுறையாய் நீங்களும் உங்க குடும்பமும் அநேக யுத்தத்தை, அநேக சாபத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அமலேக்கியன் ஸ்பிரிட்டில் இருந்து, அந்த அமலேக்கியன் ஆவி கொண்டு வருகிற எல்லா யுத்தங்களை நான் இன்றைக்கு ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நெடுநாள் யுத்தம் நிறுத்தப்பட போகிறது. பிரைஸ் காட். தலைமுறை தலைமுறையாய் வெடித்துக் கொண்டிருக்கிற எல்லா யுத்தங்களை கர்த்தர் தடுத்து நிறுத்தி ஓய பண்ண போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நம்ப ஆரம்பிங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், யுத்தம் கர்த்தருடையது. நான் சொல்லுகிறேன், நீங்க முட்டி மோத வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என் பலத்தினால, நான் சொல்றேன், ஒன்றும் செய்ய முடியாது. உங்க பலம், உங்க பராக்கிரமம், உங்க பணம், உங்க அதிகாரம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய சொந்த யோசனை, மூளை திட்டம் ஒன்றும் சாதிக்க முடியாது. எல்லாம் ஜீரோ. எல்லாத்தையும் தூக்கி போடுங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னீரே, நான் சும்மா இருக்கிற ஆண்டவரே, நீர் யுத்தம் பண்ணி இப்ப நான் அனுபவிக்கிற இந்த யுத்தத்தை ஓய பண்ணும். சொல்ல சொல்ல கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. அவர் யுத்தத்தில் வல்லவர் என்று வேதத்திலே வாசிக்க முடியும். பிரைஸ் காட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் யுத்தத்தில் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வல்லமையுள்ள தேவன் நெடுநாளாய் தலைமுறை தலைமுறையாய் உங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே எவைகளிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதோ எல்லா யுத்தங்களை ஆண்டவர் இன்றைக்கு தடுத்து ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பைபிளை வாசிக்கிறோம், யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது, தேசம் மகிழ்ச்சியாயிருந்தது. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க பொருளாதாரத்துல, கடன் பிரச்சனையில இப்பொழுது எழும்பி கொண்டிருக்கிற அநேக யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ண போகிறார். உங்கள் குடும்பம் அமைதலாய் மாறப்போகிறது. பிரைஸ் காட். ஒரு அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்னோடு கண்ணை மூடி சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர் உன் அருகாமையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க. யுத்தங்களை தடுத்து நிறுத்தி ஓய பண்ணுகிறவரே, இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையில நெடுநாளாய் தலைமுறை தலைமுறையாய் எழும்புகிற சகல யுத்தங்களை கர்த்தர் இன்றைக்கு தடுத்து நிறுத்தி ஓய பண்ண போகிறார். Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே.
யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை உடைக்கிறார். இயேசு ஈட்டியை முறிக்கிறார், வில்லை உடைக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து நிறுத்துகிற ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற சகல யுத்தங்களை கர்த்தர் இன்றைக்கு ஓய பண்ண போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால அவர்கள் அமைதலுள்ள சமாதானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். யுத்தத்தில் வல்லவராயிருக்கிற ஆண்டவர் எல்லா யுத்தங்களை இன்றைக்கு ஓய பண்ண போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேருடைய குடும்பங்கள்ல நிறைய விதமான யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த வல்லமை உள்ள வார்த்தை, இந்த சத்தியம் அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.